அத்தியாயம் 37. ராஜமின் கேள்வி விக்கிராந்தை அதிர செய்தது. அம்மாவிடமிருந்து இப்படி ஒரு கேள்வியை அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. அடிப்பட்ட பாவனையுடன் அவன் ராஜமை பார்க்க அவனை அமைதியாக எதிர்கொண்டாள் ராஜம். அம்மாவாக மேலே எதுவும் பேசப் போவதில்லை என்பது புரியவும். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தானாம்மா? எனக்குன்னு மனசுல சில ஆசை வச்சிருந்தேன். அது எல்லாம் ரெடிமேடா கிடைக்கணும்னு நினைச்சேன். ஹுவும் கிடைச்சிடும்னு நினைச்சேன். அதனால தான் அன்னைக்கு நீங்க பிரியா பத்தி கேட்டப்போ அப்படி சொன்னேன். ஆனால் பொண்ணு பார்க்க போனப்போ கூட போட்டோல பார்த்த பிரியாவை மனசில் வச்சுதான் பார்த்தேன். அது தப்பு தான். ஆனால் பிரியா அப்போவே என் மனசுக்குள்ள வந்துட்டது எனக்கு புரியலை என விளக்கம் கொடுத்தான் விக்ராந்த். அப்போதும் ராஜமின் முகம் இளகவில்லை. நீ சொல்றது சரின்னா அப்போ ஆர்த்தி எப்படி வந்தா? விக்கிராந்தின் முகத்தில் பாயிஷ் தோரணை வந்தது. உண்மையை சொல்ல அவனுக்கு தயக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் அம்மாவிடம் இப்போது சொல்லாமல் இருக்கவும் மனம் வரவில்லை. உங்க கிட்ட பிரியாவை விட சூப்பரான பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேனே அம்மா. அதனால் வந்த விளைவு தான் அது. ராஜமின் உதட்டில் சின்ன புன்னகை உதயமானது. அதைதான் சிம்பிளா ஈகோன்னு சொல்வாங்க விக்கி. ராஜமின் முகமாற்றம் விக்கிராந்திற்கு பெரும் அசுவாசத்தை கொடுத்தது. அப்படித்தான் போல அம்மா. ஆனால் நான் ஒன்னு சொல்லியாகணும். பிரியா போட்டோவை நீங்க என் கிட்ட காட்டி கல்யாணம் பத்தி பேசியிருக்கலைன்னா கூட அவளைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கும். பிரியா சென்னை ஃபிளாட்ல தங்கியிருந்த அந்த சில நாள்ல எனக்கு அது தெளிவா புரிஞ்சிடுச்சும்மா. மம். பிரியா தான் எனக்காக கடவுள் படைச்சிருக்கும் துணை. அதுல எனக்கு சின்னதா கூட எந்த சந்தேகமும் இல்லை அம்மா. முழு மனசோட தானே பேசுற விக்கி? ஆமாம்மா. சின்ன சந்தேகம் கூட உங்களுக்கு வேண்டாம். சரி. ஆனால் அந்த ஜீவா. ராஜம் பேசி முடிக்க காத்திருக்காது. ஜீவாவை தூக்கி அந்த பக்கம் போடுங்க. அவனுக்கும் எல்லாம் தெரியும். என் கிட்ட சீக்கிரம் பிரியா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு தான் உங்க கிட்ட ஒரு மாசம் டைம் கேட்டுட்டு கேரளா போயிருக்கான் என்றான் விக்கிராந்த். அடப் பாவி. சரி. வைஜெயந்தி அக்கா வீட்டுல இருந்து ஏன் அப்படி சொல்லாம கொள்ளாமல் கிளம்பி வந்த? அவங்க ஷாக்காகிட்டாங்க. ஃபோன் செய்து என் கிட்ட சொன்னாங்க. அப்போ இருந்து உன் மொபைலுக்கு கால் போடுறேன் எடுக்கவே இல்லை நீ. வைஜெயந்தியின் பெயரை கேட்டதும் விக்கிராந்தின் முகம் மாறியது. கண்களில் கோபம் அனலாக தகித்தது. அவனின் மனதை புரிந்து கொண்டவளாக ராஜம் மென்மையாக மகனின் கேசத்தை கோதினாள். விக்கிராந்தும் அம்மாவின் அன்பான ஸ்பரிசத்தில் மெல்ல இயல்புக்கு திரும்பினான். அவங்களை பத்தி என்கிட்டே பேசவே பேசாதீங்கம்மா. எனக்கு அப்போ வந்த கோபத்தில் அவங்களை எதுவும் திட்டாம வந்தேனேன்னு சந்தோஷப்படுங்க. பிரியாவுக்கு அந்த கேவலமானவனை கல்யாணம் செய்து வைக்க எப்படிம்மா அவங்களுக்கு மனசு வந்தது? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து முட்டியை உடைக்க சொல்லியிருக்கணும் தானே? பிரியாக்கு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது ஹெல்ப் செய்திருக்கணும் தானே? ராஜமின் விரல்கள் இப்போதும் மென்மையாக மகனின் கேசத்தை வருடிக் கொண்டுதான் இருந்தது. அதை நிறுத்தாமல் பச். சில விஷயங்களை சொல்றது சுலபம் விக்கி. ஆனால் உன் பெரியம்மா அன்னைக்கு எடுத்த முடிவுக்காக வருத்தப்படாமல் இல்லை. என் கிட்டேயே நிறைய தடவை சொல்லி அழுதிருக்காங்க. அன்னைக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படி செய்துட்டாங்க. எனக்கும் அவங்க செய்ததுல உடன்பாடு இல்லைதான். ஆனா இப்போ என்ன செய்ய முடியும்? என்றாள். பிரியா எப்படித்தான் அவங்களோட இன்னமும் பேசுறான்னு எனக்கு புரியலை. சரி. வைஜெயந்தி அக்கா பேச்சை விடு. நீ பிரியாவை மனசார ஏத்துக்குறதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பிரியாவுக்கு சம்மதம்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறமும் கூட எப்போவுமே இதை பத்தி நீயா அவகிட்ட பேசக்கூடாது. ரொம்ப பொறுமையா மென்மையா நடந்துக்கணும். அப்புறம். விக்கிராந்த் தன் தலையில் இருந்த அம்மாவின் கையை தன் கையால் பற்றினான். அப்படியே ராஜம் பக்கம் பார்த்து பொய்யாக முறைத்தான். நீங்க எனக்கு அம்மாவா இல்ல அவளுக்கு அம்மாவா? இப்படி உங்க மருமக சைடுக்கு ஜிங்ஜாங் போடுறீங்க. இல்ல விக்கி. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிரியா மனசுல இருக்கிறது ரொம்ப பெரிய புண்ணு. அதை வடுவே தெரியாமல் அழிக்க வேண்டியது உன் கடமை. அதையெல்லாம் பொறுமையா செய்ய உன்னால முடியுமா? கவலையே படாதீங்க அம்மா. கூடிய சீக்கிரமே புத்தம் புது பிரியாவை நீங்க பார்க்க போறீங்க என்றான் விக்கிராந்த் புது உற்சாகத்துடன். மகனை பெருமையும் பூரிப்புமாக பார்த்தாள் ராஜம். சரி. வா சாப்பிடு. ரொம்ப லேட் ஆச்சு. என சொல்லி ராஜம் நடக்க விக்கிராந்த் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவளை தொடர்ந்தான். ராஜம் உணவை பரிமாற அமைதியாக சாப்பிட்டு முடித்தான் விக்கிராந்த். அதற்காகவே காத்திருந்தது போல நான் வைஜெயந்தி அக்கா கிட்ட பேசி பிரியா கிட்ட பேச சொல்றேன் விக்கி என்றாள் ராஜம். விக்கிராந்த் புரியாமல் அவளை பார்த்தான். இந்த கல்யாண பேச்சை பெரியவங்க வழியா ஆரம்பிச்சு வைக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. என்னம்மா இது? நானே பிரியா கிட்ட பேசுறேன் ப்ளீஸ். இல்லை விக்கி. முதல்ல அக்கா அவகிட்ட பேசட்டும். அதுக்கு அப்புறம் நீ பேசு. மத்தபடி நீயா அவளை சந்திச்சு பேசுறது எல்லாம் பிரியா விஷயத்துல சரியா வராது. அவ ஸ்கூல் விட்டா நேரா வீடுன்னு நத்தை ஓட்டுக்குள்ளே சுருங்கிடுவா. அந்த வீட்டுக்கு சும்மா சும்மா நீ போனாலும் நல்லா இருக்காது. அவளோட ஸ்கூலுக்கு நீ போறது எல்லாம் கஷ்டம். உனக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கே. நீ வேற என்ன செய்வ? போன்ல மட்டும் தானே பேச முடியும்.
முதல்ல வைஜெயந்தி அக்கா பேசட்டும். அதுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாதும்மா. பிரியா என்கிட்ட நல்லா பேசுவா. ஜீவா வந்தப்போ கூட அவளேதான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. அது வேற விக்கி. இது கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயம். அவ எதிர்பார்க்காத நேரத்துல நீ பேசுறதுல எனக்கு சம்மதமில்லை. பச். போங்கம்மா. நீங்க இந்த வாலை விட்டுட்டு என் கூட வந்து இருங்க. அப்போ அந்த சாக்கை சொல்லியாவது பிரியாவை திரும்ப நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம். நான் அவகிட்ட ஃப்ரீயா பேசலாம். டேய் உனக்காகன்னு இல்லை. யாருக்காகவும் நான் உன் அப்பாவை தனியா விட்டுட்டு வரமாட்டேன். மம். இந்த வயசிலேயும் இந்த லவ்ஸ் கேக்குதா உங்க 2 பேருக்கும்? ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு போட்டியா நானும் பிரியாவும் வந்துருவோம். அப்புறம் நீங்க எங்களுக்கு செகண்ட் தான். மகனை வாஞ்சையோடு பார்த்த ராஜம் அதெல்லாம் நடக்காதுடா. ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் என்றாள் புன்னகையுடன். அதையும் பார்ப்போம். நானே நாளைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போய் பேசி அவங்களை அழைச்சிட்டு வரேன். என் கூடவே அவங்க சென்னைக்கு வரட்டும். சில நிமிடங்களுக்கு முன் வைஜெயந்தி பெயரை சொன்னதும் துள்ளிக் குதித்தவன் இப்போது பிரியாவிற்காக அதை மறந்து பேசுவதை ஆச்சரியத்துடன் கவனித்தாள் ராஜம். அதுவே விக்கிராந்திற்கு பிரியா மீதிருக்கும் ஆவலையும் அவளுக்கு புரிய வைத்தது. விக்கிராந்தின் ஆர்வம் பிரியாவிடம் பிரதிபலிக்குமா என்பது ராஜமிற்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. பிரியா சம்மதம் சொல்வாளா?